கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூரில் பதிவெண் இல்லாத டிராக்டர்களை பயன்படுத்தி பெரிய ஏரியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரிய ஏரியிலிருந்து மணல் மற்றும் களிமண் எடுக்க பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் சிறார்களை வைத்து பதிவெண் இல்லாத டிராக்டர்களை இயக்குவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூரிலிருந்து திருத்தணி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாதை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்க கோரி பொள்ளாச்சியில் விவசாயிகள் நூதன முறையில் மனு அளித்தனர். நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கல் பானைகளை பாடையில் கட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்ட விவசாயிகள் அண்டை மாநிலங்களைப் போல தமிழ்நாடு அரசும் கல் விற்பனையை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருடப்பட்ட மடிக்கணினிகள் குறித்து 7 மாணவர்களிடம் பள்ளி நிர்வாகம் விசாரித்து வருகிறது. கடந்த ஆட்சிக் காலத்தில் +2 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. இதில் பழுதடைந்த 53 மடிக்கணினிகள் பள்ளியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தன. நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள், அலுவலர்கள், பொதுமக்களுக்கு சுட சுட பிரியாணி பரிமாறப்பட்டது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பட்ஜெட் கூட்டம் சுமூகமாக முடிந்ததைத் தொடர்ந்து மேயர் ராமகிருஷ்ணன் மட்டன் பிரியாணி விருந்தளித்தார். நாகையில் குப்பை தொட்டியில் கிடந்த உணவுப் பொருட்களை 3 மாதங்களாக சாப்பிட்டு வந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். புத்தூர் சிவன் கோவில் அருகே சுற்றித் திரிந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் அங்கிருந்த குப்பை தொட்டியில் கிடக்கும் உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு வந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தனியார் அறக்கட்டளை உதவியோடு அவருக்கு முடித்திருத்தம் செய்து புதிய ஆடை அணிவித்து திருவாரூரில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை நகரில் வெயிலின் தாக்கத்தால் நீர்நிலைகள் வறண்டு போனதால் தண்ணீர் தேடி கிரிவலப்பாதையில் புள்ளி மான்கள் சுற்றித் திரிகின்றன. வனப்பகுதியில் இருந்து வரும் மான்களை நாய்கள் துரத்தி கடித்து குதறும் நிகழ்வுகளும் ஏற்படுகின்றன. இதனால் வனத்துறை சார்பில் கிரிவலப்பாதையில் உள்ள காப்புக்காட்டு பகுதியில் உள்ள தொட்டிகளில் விலங்குகளுக்கு தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்படியை அடுத்த புதுப்பேட்டையில் எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட காடைகள் அவிழ்த்து விடப்பட்டன. குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை அடைந்த காடையின் உரிமையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் ஆரவாரம் செய்து விழாவை கண்டுகளித்தனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் லிப்டில் உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர் சிறுநீர் கழித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் வெளியிட்டுள்ளனர். தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீன் சந்தையில் கடந்த சில நாட்களாக மீன்களின் விலை ஏற்றமாக உள்ளது. நண்டு கிலோ 850 ரூபாய், இறால் கிலோ 400 ரூபாய், கடிங்கன் முரல் கிலோ 500 ரூபாய், ஷீலா மீன் கிலோ 600 ரூபாய், கட்டாப்பாறை செங்கனி கிலோ 550 ரூபாயாக விற்பனையாகிறது. மீன் வரத்து குறைந்து விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அசைவ பிரியர்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. இருதய நோய் குறைபாடு நீக்கும் சிகிச்சைக்காக சேலத்தில் இருந்து 14 சிறார்கள் சுகாதாரத்துறை சார்பில் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தேசிய பள்ளி சிறார் குழந்தைகள் நலத்திட்டம் மற்றும் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அவ்வப்போது இருதய நோயாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த 14 சிறார்களுக்கும் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் அறுவை சிகிச்சை உட்பட அனைத்து விதமான மேல் சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளன. புதுக்கோட்டை பொன்னகரம் மீனவ கிராமத்தில் தகர கொட்டைகளில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமத்தில் 2017இல் பொதுமக்கள் வழங்கிய 12 லட்சம் ரூபாய் மூலம் அமைக்கப்பட்ட தகர கொட்டையில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கப்படுகிறது. இருப்பினும் 6 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி இருக்கும் நிலையில் மாணவர்கள் நலன் கருதி புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள உப்பல்லா பகுதியில் தடுப்புச் சுவரின் மீது சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்தது. சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லும் சாலையில் சிறுத்தை ஒன்று உலாவியது. இதனை வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் வீடியோ பதிவு செய்தனர். அவர்களை கண்டதும் சிறுத்தை எழுந்து வேறு இடத்திற்கு மெதுவாக நடந்து சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சொத்து தகராறில் அண்ணனை அடித்து கொலை செய்த தம்பி உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரது தம்பி காசிவேல், அவரது மனைவி இசக்கியம்மாள், மகன் பரத், தாயார் அருளம்மாள் ஆகியோர் கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் மயங்கி விழுந்த அந்தோணிராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கச்சிக்குடா மதுரை சிறப்பு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா மயிலாடுதுறை அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. கொள்ளிடம் ரயில் நிலையத்திற்கும் சீர்காழி ரயில் நிலையத்திற்கும் இடையே ரயில் வந்தபோது இருப்பு பாதை காவலர்கள், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகள் இருக்கைக்கு கீழ் இருந்த 2 பைகளிலிருந்து 1,60,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக முத்துசெல்வன் என்ற போலி பத்திரிகை நிருபரை பிடித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செட்டிப்பாளையம் ரோடு ஈச்சனாரி சாலையில் உள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை கடையில் திண்டுக்கல்லை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஆறுமுகம் கடந்த 1 மாதமாக பணியாற்றி வந்தார். இவரும் கேரளாவை சேர்ந்த சியாஸ் என்ற இளைஞரும் செவ்வாய்க்கிழமை இரவு மது அருந்தினர். அப்போது டிவியில் அதிக சத்தம் வைத்து தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆறுமுகத்தை சியாஸ் அடித்து கொலை செய்துள்ளார். திருவாரூரில் 100 ஆண்டு கண்ட அரசு பள்ளிக்கு மேஜை, நாற்காலி உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கிராம மக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழங்கினர். முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்திருக்கூடிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று வழங்கினர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் சரக்கு ஏற்றிச் சென்ற லாரியில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அகமதாபாத்தில் இருந்து ராஜஸ்தானுக்கு வந்த லாரியின் பின்புறத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சதாப்தி சர்க்கிள் என்ற பகுதி அருகே தீப்பற்றிய நிலையில் லாரியை நிறுத்தாமல் ஓட்டுநர் சென்றுள்ளார். அந்த வழியாக ரோந்து பணியில் இருந்த போலீசார் லாரியை நிறுத்தி தீயை அணைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள பூங்காவில் முதன்முறையாக லாவெண்டர் மலர்களை சாகுபடி செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பதம்வாரி பூங்காவை புனரமைக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 30,000 லாவெண்டர் செடிகளை நட திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கும் கோப்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள், இலகுரக வாகனங்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்றும், உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கார்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட காரை வாங்குவதற்காக கடன் பெறுவோருக்கு வருமான வரி செலுத்தும் போது வட்டித் தொகை கழிக்கப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் உள்ள எரிமலையில் தொடர்ந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. கிலாயு என்ற இந்த எரிமலை டிசம்பர் 23ஆம் தேதி முதல் தொடர்ந்து கொந்தளிப்பான நிலையிலேயே இருந்து வருகிறது. இந்நிலையில் சில நாட்களாக அதிலிருந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. இந்த நெருப்பு குழம்பு குடியிருப்பு பகுதிக்குள் வராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.